நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம டீமோட போயிட்டு பறந்து போ இயக்குனர் ராமோட இயக்கத்தில் வந்த படம் வந்து 2 வாரம் ஆச்சு. ஆனால் என்னமோ இன்னைக்கு தான் நம்ம டீமோட பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவை இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ராம் எடுத்த படங்கள் கற்றது தமிழ், அதுக்கப்புறம் பேரன்பு, தரமணி மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக ஒரு வந்து ரொம்ப ஒரு ரியாலிட்டியோட நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரியான படங்களாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ் மோடில் ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து ஒரு லைட் பேக்காக பார்க்குற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான படமாக வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு குழந்தைங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, அவங்களோட உளவியல் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இதை எடுத்திருக்காரு. பட் இதை வந்து குழந்தைங்களோட போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 50-50 ஒப்பீனியன் தான். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மில்க் பிக்கி சிலம்பரத்தில் வருமே, குளிக்க மாட்டேனே இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அடம் பிடிச்சி அதுக்கு வந்து மில்க் பீஸ் கொடுத்து இவங்க வந்து சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு ஆட் வரும். அதை பார்க்கும்போதே நம்ம இந்த குழந்தை அப்பா அம்மா எல்லாருமே நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். கிட்டத்தட்ட இந்த படத்துல அந்த அன்புங்கிற கேரக்டர் நடிச்சிருக்க பையன் ரொம்ப அழகா நடிச்சிருக்கான். அந்த இரிட்டேஷனை நமக்கு வர வச்சிருக்காங்கதான் உண்மை. இத இந்த குழந்தைங்க வந்து இதை பார்த்துட்டு அப்படியே டேக்கவே எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே கூட்டு போங்க. தம்பி, இந்த மாதிரியான விஷயங்களை தியேட்டர்ல பார்த்து மறந்தது, தயவு செய்து இப்படி வீட்டில் கூட்டு வந்து எங்களை டார்ச்சர் பண்ணாதங்கிறத தெளிவா ஒரு பேரண்டா நீங்க குழந்தைங்களுக்கு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் எதிர்பார்ப்பேன். இதுல என்ன ஒரு ஐரனினா, அந்த குழந்தை பிஹேவ் பண்றது ஒரு 180 டிகிரி ஆப்போசிட்டா சில விஷயங்கள்ல இருக்கு. என்னன்னா, அவங்களோட தாத்தா பாட்டி வந்து அவங்க அம்மாவை பத்தி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வயசுலயே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு ஒரு மெச்சூர்டான பையனாவும் இருக்கான். அதே சமயத்துல அவங்க அம்மா அப்பாவை ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப அடம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவங்கள ஓட விடுற ஒரு குழந்தைத்தனமாகவும் இருக்கான். இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறது அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து உண்மையிலும் மெச்சூரா பிஹேவ் பண்ற பசங்க அம்மா அப்பா அவ்வளவு தொலைவு பண்ண மாட்டாங்க. அவ்வளவு தொல்லை பண்ற பசங்க மெச்சூரான விஷயங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இது ரெண்டும் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு உண்மையா புரியல. நீங்க தான் ஆக்சுவலா ஒரு பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க பசங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க தான் வந்து எங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு பேச்சுலரா இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட உணர்வு எப்படி இருந்ததுன்னா, கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தையை பத்து வளர்க்கறது அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்துச்சே தவிர அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த படத்துல நிறைய நெகட்டிவ் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆக்சுவலா ரொம்ப நல்ல விஷயங்கள் பிளஸஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா ஏகாம்பரம் அவரோட கேமரா, உண்மையிலுமே கேமரா எக்ஸலண்டா இருந்தது. அவர் சூஸ் பண்ண லொகேஷன்ஸ், இந்த படம் போற விதம், அது ஒரு ரோட் ட்ரிப் படம், ஒரு ஜேர்னி படங்கிறதுனால கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்காக இருந்தது. அதை வந்து ஒரு எக்ஸலண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலுமே ரொம்ப யதார்த்தத்துக்கு பக்கமா ரொம்ப அற்புதமான லொகேஷன்ஸ்ல அழகா ஷூட் பண்ணி எந்த விதத்துலையுமே ஒரு குறையே இல்லாம அவுட்புட் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப சிவாவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையுமே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் ஊட்டுவது விதமாக தான் இருந்தது. ஏன்னா சிவா வந்து ஒரு குழந்தை இருந்து அவர் வீட்டில் போய் ஷூட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணி நடிச்சிருக்காரு. அது வந்து நமக்கு ரொம்ப ஒத்து போகுது. ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற பார்க்குறப்ப ரொம்ப வந்து ஒரு கனெக்டிவோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிரேஸ் ஆண்டனி வந்து அந்த பையனோட அம்மாவா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு இடத்துல போய் தங்கி பையனையும் ஹஸ்பண்டையும் மிஸ் பண்ணி ஃபேமிலிக்காக போராடுற ஒரு இடம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு புது இடத்துல போய் தங்குறப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்கள ஃபாலோ பண்றப்ப அவங்க பயப்படுற விதம், நடந்துக்கிற விதம் எல்லாமே ஒரு காமனா ஒரு பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே அப்படியே கரெக்டா போர்ட்ரேல கொண்டாந்துருந்தாங்க. உண்மையிலுமே ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இதுல எனக்கு ரொம்ப ஆக்வர்டா பட்ட விஷயம் என்னன்னா, அஞ்சலியோட போர்ஷன்ஸ் தான். அஞ்சலி வந்து கிட்டத்தட்ட சிவாவுக்கு வந்து ஒரு எக்ஸா வர்றாங்க. அவரு அவங்க அவங்க சிவா கிட்ட நடந்துக்கிற விதம், குறிப்பா அஜு வர்கீஸ் வந்து அவர் ஹஸ்பண்டா வர்றாரு. அவர் வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அக்னாலேஜ் பண்ற விதம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. ரியாலிட்டிக்கு சுத்தமா ஒட்டாம இருந்துச்சு. அந்த சீன் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் உண்மையை சொல்ல போனா. பட் இயக்குனர் ராமுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் அதிமேதாவிகள் கிடையாது, அதுதான் உண்மை. பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 50-50 நான் சொன்ன மாதிரி தான். 50-50 பேரண்ட்ஸும் லேர்ன் பண்ணலாம், 50-50 கிட்ஸும் லேர்ன் பண்ணலாம். ரெண்டு பேருமே வந்து இக்னோர் பண்றதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்கு. இதை பார்த்துட்டு குழந்தைகள் அடம் பிடிக்க கத்துக்கலாம், இது பண்ணலாம் கத்துக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது தான் என்னையை பொறுத்த வரைக்கும். மேபி நாங்களாம் பூமர் ஆயிட்டதுனால எங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல உண்மையை சொல்ல போனா. ஆஸ் அ 90s கிட்ஸா இந்த படம் பார்க்கும்போது ரெண்டு சீன்லயே
இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா எங்கள் வீட்டில் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருப்பாங்கிறதா உண்மை. ஏன்னா எங்கள் ஜென்ரேஷனில் இந்த அளவுக்கு பேம்பர் பண்ணி ஒரு குழந்தைய வளர்த்து யாரையுமே நாங்கள் பார்த்ததில்ல. ஈவன் வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லா விதமான பசங்களையும் பார்த்துருக்கோம். இந்த அளவுக்குலாம் எந்த குழந்தையும் அவங்க பேம்பர் பண்ணி எங்கள் டைமில் நாங்கள் வளர்த்து பார்த்ததில்ல. மேபி ஜென்ரேஷன் மாறி இருக்கலாம். எனக்கு என்னமோ இதே மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்து கொண்டு போனால் கடைசியில் அவன் கேடிஎம் பைக் வேணும்னு அடம் பிடிச்சி நிற்கிற மாதிரியும், அதையும் இவங்க லோன் போட்டு வாங்கி கொடுத்து அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு அடமண்டான குணங்கள் சின்ன வயசுல இருக்கிறது அங்கே போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ராம் இதை கன்சிடர் பண்ணி தான் எழுதினாரா ஆஸ் அ பேரண்டா அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். இது வந்து இதுதான் இந்த படத்தோட எங்களோட ரிவ்யூ. மேபி இந்த படம் வந்து ஒரு ராமோட படமா ஒரு கமர்ஷியல் படமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு நடுவில் நிற்கிதுங்கிறது தான் உண்மை. ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. ராமோட படம்னாலும் சில விஷயங்கள் ராமோட அரசியல் இது டச்சஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை. மேபி ஒரு ராமோட ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து 7 கடல் 7 மணிக்கு காத்திருந்து அவரோட அந்த கோரில் இருக்கிற படத்தை பார்த்தா இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஆஸ் அ கமர்ஷியல் ஃபேனாக நீங்கள் போகிறப்ப நான் சொன்ன டிஸ்க்ளைமர் தான். உங்கள் குழந்தைங்கள ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல குடும்பத்தோட பார்க்குற ஒரு அனுபவமான படமாக தான் இருக்குது. அடல்ட் கண்டென்ட் மாதிரிலாம் இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மைனஸாக தோணுன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து ஒரு மியூசிக்கல் படமாகவே இது பண்ணியிருக்காங்க. ஒரு டைலாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாகவத் படத்தில் வர மாதிரி பாட்டு மூலமாகவே கன்வே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது குழந்தைங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மோனா, இந்த டிஸ்னியில் வர்ற படங்கள் பார்த்த குழந்தைங்களுக்கு வேணால் பிடிக்குமே தவிர, இது வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து போர் தான் அடிக்குது அந்த டயத்தில். ஸோ அதை கன்சிடர் பண்ணி இந்த பாட்டு மூலமாக கன்வே பண்ணுற சில விஷயங்கள்லாம் குறைச்சிருக்கலான்றது தான் எங்களோட விருப்பம். மற்றபடி மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 50-50 படம். அதுக்கு அதில் அந்த 50 டேக்கவே எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான படமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம். நீங்கள் குடும்பத்தோடு பார்த்துட்டு இல்லை பார்த்தவங்களா இருந்தால் ஆல்ரெடி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி.